திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும். திருச்சிற்றம்பலம். ஐயா ராஜா ஐயா, சாம்பசையா வாங்கய்யா. ஓம் நம சிவாய. படிங்கய்யா, சாம்பசியா படி. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். பன்னிரு திருமுறை அருளாளர்கள் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊலிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதுமச் சேவடி போற்றி, கருவூர் தேவர் கழலினை போற்றி, பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகளல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, குருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராயரடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தால் போற்றி, திருவாளவாயுடையார் நிழல்தாள் போற்றி, காரை காலம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர் கோணருங்கழல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நட்டால் போற்றி, கல்லாட தேவர் கழலடி போற்றி, கபில தேவநாயனார் கழலினை போற்றி, பரண தேவநாயனார் பொற்றால் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கழல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பியாண்டார் நம்பினத்தால் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிலாரடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. கதவம் திறப்பதற்கான பாடல் பிரார்த்தனை பத்துல 8வது. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க அருட்பெருகும் தனிப்படும். ஆமாங்க, அவ்வளவு மறந்துடுறது. சிவாயம் சிவாயம். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற உன்னிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, இருள்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருக்கதவம் சிறப்பான பாடல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே, திருமாமணி சேர் திருக்கதவம்
திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேரோமே திருத்தாள் சென்று சேரோமே. திருப்பள்ளி எழுச்சி வேலரசியம்மா படிங்க கடைசி பாட்டு. கடைசி புவனியில் பாட்டு. போய் புவனியில் போய் பிறவாமை. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துரை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் அலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தேமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில நம்முடைய சைவ நெறி நான்மை என்ற காரணத்தினால 4 வகையான பாடல்களை சொல்லி அதுக்கப்புறம் முற்றோதல் செய்தல். முதலிலே அந்த திருமுறை தந்த ஆசிரியர்களை போற்றுதல், திருமுறை என்ற திருக்கோயிலுக்கு செல்லுதல், அந்த திருக்கோயிலுடைய திருக்கதவை திறப்பித்தல், அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி. அப்படி முறையாக அது பட்டம் உடனே டக்குன்னு ஞாபகப்படுத்துறாங்க. அதனால வாழ்க வாழ்க என்று சொல்லி இன்றைக்கு திருமுறை தமிழோசையில 183வது நாள் 5ஆம் திருமுறையிலே 6வது திருப்பதிகம் திருவாரூர் திருக்குறுந்தொகை. இந்த இது பகற்பெண் 4ஆக நாழிகை 10லிருந்து 12க்குள்ளோ, மணி பகல் 9:36 10:48 இந்தோள ராகத்திலே பாடத்தக்கது. தலம் வந்து திருவாரூர் காவிரி தென்கரையிலே 87வது தலமாக மயிலாடுதுறை நாகூர் பாதையில் அமைந்துள்ளது. பெருமான் புற்றிடங்கொண்டார், அம்பாள் வந்து கமலாம்பிகை. இந்த தலத்துக்கு இந்த பதிகத்துக்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல 226. நன்றிங்க. சேக்கலார் பெருமான் அருளிய திருவாரூர் இடம் சுட்டி பாடிய பாடல் வரிசையின் 226. திருச்சிற்றம்பலம். நீடு புகழ் திருவாரூர் நிலவுமணி உற்றிடம் கொள் நிறுத்தர் தம்மை கூடிய அன்பொடு காலங்களில் அணிந்து கும்பிட்டு கோதில் வாய்மை பாடு இளம்பூதத்தினான் எனும் பதிகம் முதலான பலவும் பாடி நாடிய ஆர்வம் பெருக நைந்து மனம் கரைந்து உருகினயந்து செல்வார். சிற்றம்பலம். நடிக திருவாரூரிலே திருநாவுக்கரசு நாயனார் தங்கியிருந்த காலத்துல காலங்கள் தோறும் சென்று பெருமானை வணங்கி பாடிளம் பூதத்தினான் என்று 4ஆம் திருநாள் அமைந்த பதிகம் முதலால பல பதிகங்களை பாடினார். அதிலே இந்த பதிகமும் ஒன்று என்று இடம் சுட்டி விளக்குகிறார் சேக்கிழார் பெருமான். வாழ்க. எப்போதும் இறையும் மறவாது நீர் முப்போதும் பிரமன் தொழ நின்றவன் செப்போதும் பொனின் மேனே சிவனவன் அப்போதைக்கு அஞ்சன் என்னும் ஆரூரனே. பெருமானை எப்போதும் தொழுதால் அவன் அப்போதும் நம்பை அஞ்சேல் என்று சொல்லி அருள் செய்வான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. சடையின் மேலும் நித்திலா அம்மா வாங்க. நித்திலா. வரீங்களா? சிவாய் அடுத்த ஆளை கூப்பிடுங்க. சரி. பட்டம்மாள் வாங்க. பதிகம் எத்தனாவது பதிக்கங்கய்யா?
ஐந்தாம் திருமுறையில 6வது பதிகம் 2வது பாட்டு. நன்றி. 5, 6, 2. திருக்குறுந்தொகை. 5ஆம் திருமுறை 4 பாட்டு. இதோ வந்துட்டேங்க ஐயா. வாங்க, ஒன்னும் அவசரம், நிதானமா வாங்க, ஒன்னும் அவசரம். தானத்தில் சிறந்ததான நிதானம். திருமுறை புத்தகத்தை எடுப்பதும் அதை தேடுவது கூட ஒரு புண்ணியம் தான். எதையோ தேடுறோம், ஒரு திருமுறையை எடுத்து வச்சிருவாங்க ஐயா. நம்ம எடுத்து வச்சிருவேன். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வேலையா இருந்தேன் கிச்சன்ல. பரவாயில்ல, எடுங்க. சடையின் மேலோ தையலை வைத்தார், அடக்கிலாரவை அறையாத்தவர், படையின் நேர்த்தடங் கண்ணுமை பாகமா அடைவர் போலிரு காடராரூரே. நன்றிங்க ஐயா. சடையின் மேல் ஐயலை வைத்தார் கண்டு சடையின் மேலே கங்கையை தாங்கி படையின் நேர் தன் கண்ணுமை பாகமான கமலாம்பிகை தன்னுடைய பாகமாக வைத்திருக்கிறார். இது உயிர்கள் மேல் வைத்த கருணையின் அடையாளம். அது உலகை காப்பதற்கான அடையாளம் என்று சொல்வார்கள். சடையின் மேலே வைத்த கங்கை உலகை காப்பதற்காக கண்ணுமை பாகமாக வைத்தது நம்ம கருணையின் அடையாளமாக. வாழ்க வாழ்க. 3வது பாட்டு. வெண்ட வெண்தலை. நடராஜையா வாங்க. ஒரு வேலையா இருப்பாருன்னு நினைக்கிறேன். லலிதா அம்மா வாங்க. லலிதா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். வெண்ட வெண்டிலையே கலனாகவே கொண்ட கம்பளி தேரும் குழகனார், தொண்ட வெண்பீரை வைத்த இறையவர் அண்ட வானர்க்கு அருளும் ஆரூராரே. அண்ட வானர்க்கு அருளும் ஆரூராரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வெண்தலையாலே பலி கொள்கிறான், தொண்டப்பிறையாலே அருள் செய்கிறான் என்ற வகையில வெண்பிறையை வைத்து தன்னை சரணடைந்தாலே தலைமையிலே தாங்குகிற பெருமான். வாழ்க வாழ்க. விடையும் ஏறுவர். திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. விடையும் ஏறுவர் வெண்தலையிற்பலி, தடைகள் தோறும் நெறியும் எங்கண்ணுதல், உடையும் சீரை உறைவது காட்டிடை, அடைவது போலரங்காக ஆரூரரே. அடைவர் போலரங்காக ஆரூரரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. அடைவர் போல் அரங்காக ஆரூரரே என்று திருவாரூரை அரங்காக கொண்டு நம்மை ஆட்சி செய்கிறான் என்ற வகையில் அமைந்த பாடல். வாழ்க. துளக்கை வேழத்து. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெரும்பட்ட திருவிகளுக்கும் காலை வணக்கம். துளக்கை வேழத்து உரியுடல் போற்றவர், வழக்கையாளர் பாகம் மகிழ்வதே, சிலைக்கும் திங்கள் சடையில் திசை முழுதும் அளக்கும் சிந்தையர் போலும் மாறுரரே. சிலைக்கும் திங்கள் சடையில் திசை முழுதும் அளக்கும் சிந்தையர் போலும் ஆரூரரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய. துளைக்கை வேழத்து உரிகுடில் போற்று அவன் ஆணை உரித்த பிரானாக ஆணவத்தை அடக்கும் பெருமானா இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. பண்ணின் மொழி அடையோ. சதானந்தன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம்.
பண்ணின் மொழி யாழையோபாகம் விண்ணினார் விளங்கும் மதிசூடியே சுண்ண நீருமை பூசி சுடலையின் அந்நியாடுவர் போலும் ஆரூரரே. திருச்சிற்றம்பலம். சொன்ன வெண்ணீர் பூசி சொடலையின் அந்நியாடு நள்ளிருளில் நட்டும் பயின்றாளனை காட்டும் பாடலாக அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. மட்டுவார் குழலாளர். கணபதி கணபதி ஐயா வாங்க. நமச்சிவாயம். சிவாய நம. சிவ சிவா. அடியார் பெருமக்களை பூஜையாம் சமர்ப்பாமி. நானாவித பரிமாண மத சொந்த பொற்பாஞ்சி சமர்ப்பாமி. தௌபதேவம் நீராஞ்சன சமர்ப்பாமி. சிவாய நம. சிவா சிவாத்தை சித்தம். மட்டுவர் குழலோடு மால்விடை மாவந்தேரும் இறைவனார் கட்டு வாங்க கணல் மழுவாண்டனோ பட்ட மழுவனோட தட்ட மாமுயமாகும் ஆரூரே தேரும் இறைவன கட்டுவங்க கணல் மழுவாண்டனோடு பட்ட பாம்புய மாகும் மாரூரே. நிச்சயத்தவனும் ஐயா. நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க. கட்டுவாங்கம் கனல் மழுவான் தன்னோடு அட்டமாம் புயமாகும் பெருமான் என் தோல் வீசி நின்று ஆடுகிறான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. தேய்ந்த திங்கள். தாமோதர ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தேய்ந்த திங்கள் கமல் சடையன் கனல் ஏந்தி எல்லியுளாடும் இறைவனார் காய்ந்து காமனை நோக்கின கண்ணினார் ஆய்ந்த நான் மறையோதும் ஆரூரரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. காமனை தன் நெற்றி கண்ணினாலே காய்ந்து ஆய்ந்த நான்மறையாக அஞ்செடுத்து ஓதும் பெருமானாக இருக்கிறான் ஆரூர் பெருமான் என்று சொல்கிறார். உண்ட நஞ்சு கண்டத்து. சித்ரா ஈ வாங்க. 9வது பாட்டு. ரயில்வே காரமா இருக்கீங்களா? சித்ராமா. சுவாமி ஐயா வாங்க. அதாவது நமச்சிவாயவே. தேய்ந்த திங்கள் கமசடையன் கனல் ஏந்தி எல்லி ஆடும் இறைவனார். அடுத்த பாட்டுங்களா? 9வது பாட்டு. உண்டு நஞ்சு கண்டன். நன்றி ஐயா, நன்றி. உண்டு நஞ்சு கண்ட தொல் அடக்கி அங்கு இந்த செஞ்சடை வைத்த இயல்பினான் கொண்ட கோவன ஆடையன் கூறி அண்டவான அடையும் ஆரூரரே. நஞ்சு கண்டத்துலடங்கி என்று திருநீல கண்ட பெருமான நினைக்கிற பாடல். வாழ்க. மாலும் நான் முதலும். 10வது பாட்டு. மாலும் நான் முதலும்.
சாம்பசிவ ஐயா வாங்க. மாலும் நான் முகனும் மறிகேட்கிலார் காலனாய அவனை கடந்திட்டு சூளமான்மழு வேந்திய கையினார் ஆழம் உண்டழகாய ஆரூரரே. நன்றிங்க. அது 5 கண்ட தடக்கையினாலே அவனை ஆலமுண்ட அழகிய ஆரூரரே என்று பெருமானை அழகிய ஆரூரர் என்று அழைக்கிறார். அடுத்த பதிகமும் திருவாரூர் பதிகம் தான். 7வது பதிகம். இது வந்து திருக்குறுந்தொகை பகற்பன் 4ஆக நாழிகை 10-12, மணி வந்து 9:36 10:48 இந்தோட ராகத்திலே பாடக்கூடியது. காவிரி தென்கரையிலே 87வது தலம், மயிலாடுதுறை நாகூர் பாதையில் உள்ளது. பெருமான் புற்றிடங்கொண்டார், அம்பாள் வந்து கமலாம்பிகை. இதற்கான பெரிய புராண பாடல் அதே 226. திருவாரூர் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பாடல் வரிசை 226. திருச்சிற்றம்பலம். நீடு புகழ் திருவாரூர் நிலவு மணிபுற்றிடம் கொள் நிறுத்தர் தம்மை கூடிய அன்பொடு காலங்களில் அணைந்து கும்பிட்டு கோதில் வாய்மை பாடு இளம்போதத்தினான் எனும் பதிகம் முதலான பலவும் பாடி நாடிய ஆர்வம் பெருக நைந்து மனம் கரைந்து உருகினயந்து செல்வார். திருச்சிற்றம்பலம். நன்றி. திருவாரூர்ல அவர் 2 நாள் தங்கி நிறைய பதிகங்கள் பாடினார். அதுல வந்து பாடிளம்பூதத்தினான் 4ஆம் தலைமுறையா படித்த பாடம் ஏற்கனவே படித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இங்க 5ஆம் திருக்குறுந்தொகை பாடுகிறார். பின்னாடி திரு தாண்டகத்திலும் பாடியிருக்கிறார் திருவாரூரை. அந்த வகையிலே 5ஆம் தலைமுறை அமைந்த 7வது பதிகத்தினுடைய முதல் பாடல். வாழ்க. கொக்கரை குடல் வீணை கொடு கொட்டி பக்கமே பகுவாயன பூதங்கள் ஒக்க ஆடல் புகந்துடன் கூத்தராய் அக்கினோடரவாற்பராரூரரே அக்கினோடு அரவு ஆற்பர் ஆரூரரே. கொக்கரை குழல் முதலிய கைலாய வாத்தியங்களை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. எந்த மாதவம்? பரமேஸ்வரி அம்மா வாங்க. பரமேஸ்வரி. சிவாய நம ஐயா. எந்த மாதவம் செய்தனை நெஞ்சமே பந்தம் வீடு அவை ஆய பராபரன் அந்தமில் புகழ் ஆரூரநேரி சிந்தை உள்ளும் சிரத்துள்ளும் தங்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருவாரூர் பூங்கோயிலுக்குள்ளே திருவாரூர் அறநெறி என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அந்த பெருமானை என்னுடைய சிந்தையிலும் சிரத்திலும் வைத்து வணங்குதல் என்று சொல்கிறார். அதோட எந்த மாதவம் செய்தனை என்று சொல்லி ஏற்கனவே நம்ம ஞானசம்பந்த பெருமான் பாடினார். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேன்னு திருவரந்தொழி. அந்த பாடலை நினைவுபடுத்துற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்குன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. வண்டுலா மலர் சிற்றம்பலம். வண்டு லாமலர் கொண்டு வளர் சடை கிண்டை மாலை புனைந்தும் இரா பாகல் தொண்டராகி தொடர்ந்து விதாதவர் கண்டம் மாலவு வைப்பவர் ஆரூரரே. சிற்றம்பலம் ஐயா. பெருமான் வந்து அந்த வளர் சடையிலே இண்டை மாலை புனைந்து இராப்பகலும் தொண்டரை தொடர்ந்து கொண்டிருக்கிறான். நாம் அவனை நினைத்தால் அவன் நம்மை நினைப்பான் அடையாளமாக இரவும் பகலும் அவன் தொண்டனை தொடர்கிறான் என்று சொல்கிறார் நாவுக்கரசர். வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாடல். துன்பெலாம் அற வந்தவாசி செண்பகவல்லி அம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். துன்பெலாம் அற நீங்கி சுபத்தராய் என்பெலாம் நெக்க
அன்பர்க்கு ராப்பகல் ஏத்தி ஏத்தி நின்று இன்பராய் நினைந்தென்றும் இடையரா அன்பராம் அவர்க்கு அன்பராரூரரே. அன்பர் ஆமவர்க்கு அன்பர் ஆரூரரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அவன் அடியார்க்கு அடியாரா இருக்கிறான்னு சுந்தரர் திருத்தொண்ட தொகையில பாடுவார். இங்க இவர் அன்பருக்கு அன்பராயிருக்கிறார்னு பாடுறார். வாழ்க வாழ்க. அடியாருடைய செயல் அன்பு தானே, அதனால இவர் அன்பருக்கு அன்பர் என்று பாடுகிறார். வாழ்க. முருட்டு மெத்தையில் பத்மாவதி அம்மா வாங்க, 6வது பாட்டு. முரட்டு மெத்தையில் முன்கிடதாமுனம் அரட்டரை வரை ஆசு அறுத்திட்டு நீ முரந்தடித்த அத்தக்கன் தன் வேள்வியை அரட்டு அடக்கி தன்னாரூர் அடைமீனே. அரட்டு அடக்கி தன்னாரூர் அடைமீனே. திருச்சிற்றம்பலம். தக்கன் வேள்வியை தகர்த்த செய்தியை சொல்லி அந்த தக்கனுடைய வேள்வியை அந்த ஆணவத்தினாலே செய்தான். அந்த ஆணவத்தினாலே நாம் இந்த பிறந்து மண்ணிலே பிறந்து இறந்து அந்த முரட்டு மெத்தையாகி அந்த சுடுகாட்டு பாடையிலே வைப்பதற்கு முன்னாலே பெருமானை நினைக்க வேண்டும் என்று சொல்கிறார். போகு நாள் உணர் வழிகுநாள் உயிர் போகு நாள் உயர் பாடை மேல் காவு நாள் இவை என்றலால் கருதேன் கிளறு புனற் காவிரி பாவுதன் புனல் வந்தொழி பரஞ்சோதி பாண்டி கொடுகுடி நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவனு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி அந்த நமச்சிவாய பதிகத்தை நினைவுபடுத்துற மாதிரி முருட்டு மெத்தையில் கிடத்தாமுனம் அரட்டரை வரை ஆசரித்திட்டு நம்ம ஐம்புலன்கள் வழியாக ஐம்பொறிகள் வழியாக ஐம்புலன்களை அனுபவித்து மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படாமல் ஐந்தெழுத்து ஓதி உய்ய வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. எம்மையார் இளையார் செல்வம் வாங்க. எம்மையார் இளையானும் ஒளே நலேன் எம்மையாரும் இது செய்ய வல்லரே அம்மையார் எனக்கென்று என்று அரற்றினேற்கு அம்மையாரை தந்தாரூரையரே. அம்மையார் எனக்கென்று என்று அரற்றினேற்கு அம்மையாரை தந்தார் ஆரூரையரே. திருச்சிற்றம்பலம். எம்மையாரிலை யாமூளேனாலேன். இளமையிலே அப்பர் பெருமான் தன்னுடைய பெற்றோரை இழந்தார். அதனால எனக்கு வேற யார் துணை இருக்கிறாங்கன்னா அம்மையார் என்ற திலகவதி அம்மையாரை நம்முடைய தமக்கையாரை நினைந்து பாடிய பாடலாக இதை சொல்லுவார்கள். இங்கே அம்மையார் என்பது திலகவதியை மட்டுமல்லாமல் திருவாரூர் கமலாம்பிகையும் நினைத்து கொள்ளலாம் என்றோ இரட்டொரு மொழியில் என்ற வகையிலே இந்த பாடலை அமைத்தார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து தண்டவாளிய 7வது பாட்டு. கோபால் சரிதா. திருச்சிற்றம்பலம். தண்ட ஆளியை தக்கன்றன் வேள்வியை சென்றதாடிய தேவர கண்டனை கண்டு கண்டிவள் காதலித்தன் பாதாய் கொண்டி ஆழின வாரென்றென் கோதையே. காதலித்தன் பதாய் கொண்டியாழின வாரென்றேன் கோதையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கண்டு கண்டு காதலிக்கின்றது காலந்தோறும் சென்று பெருமானை வழிபட்டு இன்புறுவது என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. இவள் நம்மை பேசத் தொடங்கினாள். அடியேன் படிக்கிறேன். படிங்க. இவள் நம்மை பல பேச தொடங்கினாள் அவனம் அன்றெனில் ஆரூர் அரண் எனும் பவனி வீதி விடங்கனை கண்டிவள் தவணி ஆயினவாறு என் தன் தையலே. பவன வீதி விடங்கனை கண்டுவிட பெருமான் வீதி விடங்கனாக
என்ன பண்றான், கோயில் உள்ளே செல்ல முடியாதவர்களுக்கு வெளியிலே வந்து அவன் காட்சி தருகிறான். இது இந்த பாட்டை பற்றி உடனே அந்த திருவிசைப்பால ஒரு பாட்டு வரும். நையாத மனத்திருணை நைவிப்பான் இத்தெருவே ஐயாரி உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுது அருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரளோக்கிய சுந்தரனேன்னு திருவிசைப்பா பாட்டு. அந்த பாட்டை நினைவுபடுத்துற மாதிரி இந்த பாட்டு பவனி வீதி விளங்கனை கண்டிலல் என்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து நீரை செஞ்சடை. அரியன் பாடுறேன் ஐயா. நீரை செஞ்சடை வைத்த நிமலனர் ஆருத்தமிற்றர் கனல் வாயார ஆரத்துறையும் அணியாரூராரை தூரத்தை தொழுவாய்வினை துளியுமே தூரத்து தொழுவாய்வினை துளிலியே. சிவாய நம. நன்றி ஐயா. ஆரூர் பெருமானே நேர போய் நின்றுதான் கும்பிடணும்ல. தூரத்தே நின்று தொழுதாலும் அவன் நமக்கு அருள் செய்வான். தூரத்தே தொழுவார் வினை தூளியே. நம்முடைய வினையை பார்வூர் பெருமானை எங்கிருந்து நினைத்தாலும் அவன் நமக்கு அருள் செய்வான் என்பதை தூரத்தே தொழுவார் வினை தூளியே என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. தூள் என்றால் அழிதல் என்று பொருள். வாழ்க. அடுத்து உள்ளமே ஓர் உறுதி உரைப்பன் நான். ராஜேஸ்வரி அம்மா வாங்க. ராஜேஸ்வரி. சித்ரா வரீங்களா? திருச்சிற்றம்பலம் சாமி. வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். உள்ளமே உன் உறுதி உரைப்பன்னான் வெள்ளம் தாங்கும் விரிசடை வேதியன் அல்லல் நீர் வயல் ஆரூர் அமர்ந்த எம் வள்ளல் சேவடி வாழ்த்தி வணங்கிட்டே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமானை வாழ்த்தி வணங்குதல். ஐயா எனக்கு வாழ்த்த வயதில்லையான்னு சொல்றது அவர் அரசியல் இது சொல்லாட. ஆனால் பெருமானை வாழ்த்தவும் செய்யலாம் வணங்கவும் செய்யலாம். சேக்கிழார் பெருமான் பாடிய முதல் பாட்டிலே அந்த வாழ்த்துவன் சொல்றாரு. அது எங்கதுன்னா அப்பர் பெருமான் கொடுத்த கொடை. இந்த பாடல இருந்து அவர் அங்க கொண்டு போய் வாழ்த்தி வணங்க சொன்னார். இங்க எப்படி அப்படி பாடினாரோ வள்ளல் சேவடி வாழ்த்தி வணங்கிடே என்று சொன்னதா அப்படியே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோரியன் அம்பலத்தாடுவான் மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று பெருமானை வாழ்த்தவும் செய்யணும் வணங்கணும் செய்யணும் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடல் இந்த பாடல். அதனால பெரியவங்கள நம்ம வாழ்த்தவும் செய்யலாம் வணங்கவும் செய்யலாம். அவரே பிறந்த ஐயா எனக்கு வாழ்த்த வயதில்லையா வணங்குறையான்னு சொல்ற அந்த அரசியல் சொல்லாடலை விட்டு அப்பர் பெருமான் சொன்ன வாழ்த்தலையும் வணங்கலையும் நாம் பெரியோர்களுக்கு செய்தால் அந்த புண்ணியம் நம்மை நம்முடைய வீட்டையும் நாட்டையும் காக்கும் என்ற வகையில இவர் வள்ளலை சேவடி வாழ்த்தி வணங்குதல்னு சொல்ல அப்படியே சேக்கிழார் எடுத்து தன்னுடைய முதல் பாடலை வைத்து பாடினார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து வெண்டமாமலர். நித்திலா அம்மா வாங்க. நித்திலா. வேதிய செல்வி. விண்ண மாமலர் மேலுரைவானோடு கொண்டல் வண்ணனும் கூடி அருகிலா அண்டவானன்றன் ஆரூர் அடிதொழ பண்டை வல்வினை நில்லா பறையுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி இந்த அந்த அண்டத்தை படைத்தானே அந்த அண்டவானனாகிய ஆரூரன் நம்முடைய அடியை தொழுதால் நம் பண்டை வல்வினை நில்லாப்பறையும் நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து மையுலாவிய கண்டத்து. வாழப்பாடி சித்ரா. வாழப்பாடி சித்ரா. நீளமா 10 பாட்டுல முடிக்கிறார். கூட 2 பாட்டு பாடிட்டாரு பெருமானுக்காக. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். மையுலாவிய கண்டத்தன் அண்டத்தன் கையுலாவிய
சூலத்தன் கண்ணுதல் ஐயன் ஆரூர் அடித்தொழுவார்க்கெலாம் உய்யலாம் அல்லல் ஒன்றிலை காண்மீனே. ஐயன் ஆரூர் அடித்தொழுவார்க்கெலாம் உய்யலாம் அல்லல் ஒன்றில்லை காண்மினே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் சாமி. அந்த ஆரூர் பெருமான் திருவடியை தொட நாம் உய்தி பெறலாம், அதனாலே அல்லல் ஒன்றும் இல்லை அப்படின்னு உய்யலாம்னு சொன்ன உடனே மணிவாசருடைய திருவாசகம் தான் ஞாபகம் வரும். அவர் என்ன பண்ணாரு, இந்த உய்யலாம் என்றதுக்கு அடையாளமாக ஓங்காரத்தை காட்டினார். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்று திருவாசகம் தொடங்கி அந்த உய்யும் வகையிலே நமக்கு ஓங்காரத்தை நாம் உணர வேண்டும் என்று சொன்ன அந்த மணிவாசக பெருமான் திருவாசகம் முடிக்கும் போது அதே மாதிரி அந்த ஓங்காரத்தை கொண்டு உய்யலாம்னு முடிச்சார். உய்தல் என்ற உடனே அந்த ஓங்கார ஞாபகம் வரணும். தையலார் வையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாடுருவி உய்யு நெறி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு அருவருவார் அச்சோது. அந்த ஓங்காரம் என்பது நம்முடைய சைவ சமயத்தினுடைய உயிர்ப்பு பகுதின்னு சொல்லுவாங்க. அகரம் உகரம் மகரம். அகரம் என்பது இறைவனை குறிக்கும், அது பதி. உகரம் என்பது உயிரை குறிக்கும், அது பசு. மகரம் என்பது மலத்தை குறிக்கும், அது பாசம். அதாவது பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையை நமக்கு உணர்த்துகிற அந்த ஓங்காரத்தை நாம் ஓதினால் உய்யலாம் என்று மணிவாசக பெருமான் திருவாசகத்தை முதல் பதிகத்திலே கடைசி பதிகம் காட்டுறார். அந்த மாற உய்வகை நமக்கு என்ன பெருமானுடைய திருவடித்திலே கொண்டு சேர்க்கும். பதி பாசம் எனப்பகர் ஒன்றும் பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று இந்த பதியானது பசுவானது அந்த பாசத்திலிருந்து நீங்கி பதியை அடைய வேண்டும் என்ற வகையில பெருமானுடைய திருவடியை தொழுதால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான அல்லல் இல்லை என்று சொல்கிற உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் திருமுறையிலே 8வது பதிகம் திரு அன்னியூர். பண் திருக்குறுந்தொகை. பகற்பெண் 4ஆக, நாழிகை 10 - 12, அதற்கான மணி 9:36 - 10:48, ராகம் இந்தோளம். இந்த தலம் திரு அன்னியூர் காவிரியினுடைய வடகரையிலே 22வது தலமாக மயிலாடுதுறை மணல்மேடு பகுதியில் இருக்கிறது. இங்கே இருக்கிற பெருமான் அக்னீஸ்வரர், அம்பாள் பெரிய நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் திருநோக்கநாயர படத்துல 191. நன்றிங்கய்யா. சேக்கிழார் பெருமான் இடம் சுட்டி மேவு புனற்பொன்மை 190ங்கய்யா. அடியன்கள் 190 இருக்குங்க. சிவாயனா நன்றி. திருச்சிற்றம்பலம். திரு செம்பொன்பள்ளி, மயிலாடுதுறை, திரு அன்னியூர், திருமணம்சேரி, திரு கொடிக்கா போன்ற இடங்களை சுட்டிய சேக்கிழார் பெருமான் பாடிய பெரிய புராண பாடல். திருச்சிற்றம்பலம். மேவு புனல் பொன்னியிரு கரையும் சார்ந்து விடை உயர்த்தார் திரு செம்பொன் பள்ளி பாடி காவுயரும் மயிலாடு துறை நீல் பொன்னி கரை துருத்தி வேள்வி குடி எதிர்கொள் பாடி பாவுரு செந்தமிழ் மாலை பாடி போற்றி பரமர் திருப்பதி பலவும் பணிந்து போந்தே ஆவுரு மஞ்சாடுவார் கோடி காவில் அணைந்து பனைந்தாவடு தன் துறையை சார்ந்தார். நன்றிங்கய்யா. நம்முடைய காவிரி கரையிலேதான் பெருமான் உறைந்திருக்கிற பதிகள், பலவேறு பதிகள். வடகரையிலே 63 பதிகங்கள், தென்கரையில 127 திருத்தலங்கள், மொத்தம் 190 பதிகம். 224 பாடல் பெற்ற தலங்களில 190 பதிகம் காவிரி கரையிலே அமைந்திருக்கிறது. அந்த காவிரி கரையில இந்த இடத்துல சுற்றும் போது அவர் என்ன பண்ணாரு, செம்பொன்பள்ளி, மயிலாடுதுறை, திருவேள்விக்குடி, எதிர்கொள்பாடி முதலிய பல தலங்களை வணங்குற போது மற்றமுள்ள பல பதிகள் என்ற படுகள் அந்த பல பதிகளே திரு அன்னியூரும் சேரும் என்று சி.கே. சிவர்கள் ஏற்பார். ஆனால் அந்த பாட்டை
பெரிய புராணத்தை சொல்லி அந்த பெருமானை எப்படி வணங்க வேண்டும்? ஆவுரும் அஞ்சு ஆடுவார். ஆவுரும் அஞ்சு என்று ஆன்மாக்கள் ஓதுகிற அஞ்செழுத்தாலே பெருமானை தொழுதல். அஞ்செழுத்தால் உள்ளம் அரண் உடைமை கண்டு அரனை அஞ்செழுத்தால் அர்ச்சித்து இதயத்தில் அஞ்செழுத்தால் குண்டலியில் செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கில் அண்டனாம் செடனாம் என்கின்ற மெய்கண்டாருடைய பாடலை நினைவுபடுத்த மாதிரி ஆவுரும் அஞ்சு ஆடுவார் என்ற சொல்ல இங்க பயன்படுத்தியிருக்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். வாழ்க வாழ்க. திரு அன்னியூர் பதிகம். பாரலைத்த படுவன் தலையினன் நீரலைத்த செம்மேனியன் நேரிழை ஊரலைத்தமே கோளர வாட்டிய ஆரலைத்த சடை அன்னியூரரே ஊரலைத்தமே கோளரவு ஆட்டிய ஆரலைத்த சடை அன்னியூரரே. அன்னியூர் என்பது அங்க இருக்கிற பெருமான் அக்னீஸ்வரன். அவன் என்ன பண்ணுவான்? இந்த கூரலத்தமி கோளரவாட்டி அந்த நாளும் கோளும் படுகிற நம்மை படுத்துகிற பாட்டை அவன் தன்னுடைய அனலாலை எரித்து நமக்கு அருள் செய்வான் என்ற வகையில பாடிய பாடல் கூடரைத்த கோடரவாட்டி அன்னியூர் பெருமான். வாழ்க. பண்டொத்த மொழியாளையோர். இரண்டாவது பாட்டு. வேலரசி அம்மா அவங்க. வேலரசி. பண்டொத்த மொழியாளையோர் பாகமாய் இண்டை செஞ்சடை அந்நிருள் சேர்ந்தோதோர் கண்ட தன் கரி இன்னுரி போர்த்தவன் அண்டத்தப்புறத்தான் அன்னியூரரே அண்டத்தப்புறத்தான் அன்னி ஊரரே. திருச்சிற்றம்பலம். பண்டொத்த மொழியாளையோர் பாகமாய் என்று இங்க இருக்கிற அக்னீஸ்வர பெருமான் அங்குள்ள அந்த பெரிய நாயகை தன்னுடைய பாகமாக வைத்து நமக்கு அருள் செய்கிறான், கருணை காட்டுகிறான் என்ற பாடல். வாழ்க. பரவினாலும் பணிந்தவர் தம்பி. ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஸ்ரீதேவ். திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்கள் திருச்சிற்றம்பலம். பரவினாலும் பணிந்தவர் தம்பினை துறவையாக துடைப்பவர் தம் இடம் பரவி நாளும் பணிந்தவர் தம்பினை துறவையாக துடைப்பவர் தம் இடம் புறவம் நாரும் குழலுமை கூரராய் அறவமாட்டுவர் போல் அந்நியூரரே உறவம் நாரும் குழலுமை கூரராய் அறவம் ஆட்டுவர் போல் அந்நியூரரே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். பறவை நாளும் பணிந்தவர் தம்பினை துறவையாக துடைப்பவர். யாரு பெருமான நாளும் தொடராங்களோ அவருடைய வினைகளை சுத்தமாக துடைத்து எறிவானாம். துறவையாக தூய்மையின் அடையாளமாக துறவை என்ற சொல்லை சொல்லுவார்கள். சொச் பாரத்னு சொல்றோமே, அந்த சொச் பாரத்தை துறவையாக துடைத்தல் என்று 1000 ஆண்டு கூட அப்பர் பெருவான் சொல்லி வச்சுக்கிறார். வாழ்க வாழ்க. வேதகீதர் விண்ணோர்க்கு உயர்ந்தவர். சங்கர். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே ஊற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேதகீதர் விண்ணோர்க்கும் உயர்ந்தவர் சோதிவின் புரை துன்று சடை கனி நாத நீதியின் நாளடியார் தம காதியாகி நின்றார் அந்நியூராரே. நாத நீதியானலடி யார் தமக்காதி யாகி நின்றார் அன்னி ஊராரே.
திருச்சிற்றம்பலம். நீதியினால் அடியார் தமக்கு ஆதியாகி நின்றார் அந்நியருடைய பெருமானே எல்லாத்துக்கும் மூல முதற் பொருளா இருக்க என்பதை அவன் ஆதியாகி நின்றான். அப்படி இருப்பவன் அன்னிகுரான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாடல் எம்பிரான் இமையோர்கள். நடராஜ ஐயா வாங்க. இருக்காரா? லைன்ல இருக்காரா? பட்டம்மாள் வாங்க. அடுத்து லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். எம்பிரான் எமையோர்கள் தமக்கெல்லாம் என்பராகே இருந்தயம் ஈசனார் துன்ப வெல்வினை போக தொழுமவர்க்கு அன்பர். ஐயா ஐயா சரியா கேட்கலீங்களா? திருச்சிற்றம்பலம் ஐயா. இப்ப கேக்குதுங்களா ஐயா? எம்பிரான் எமையோர்கள் தமக்கெல்லாம் என்பராகி இருந்த எம் ஈசனார் துன்ப வல்வினை போக தொழுமவர்க்கு அன்பராகி நின்றார் அணியோரரே. அன்பராகி நின்றார் அணியோரரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. லலிதாம்மா ஐயா பாடுறாருங்களாம்மா? பாடுறோம். சிவாயினம் சிவாயினம். திருச்சிற்றம்பலம். வெந்த நீருமை பூசு நன்மேனியர் கந்த மாமலர் சூடும் கருத்தினர் சிந்தையா சிவனாசிய தீவன்னர் அந்த நாளர் கண்டீர் அந்நியோரரே. அந்த நாணர் கண்டியூர் அந்நியூரரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. அந்த பெருமான் எம்பெருமான் எமர்களுக்கெல்லாம் இன்பனாயிருக்கிறான், அடியார்களுக்கு அன்பராயிருக்கிறான். அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் அவர்களுக்கு இன்பத்தை தருகிறான், அடியார்களுக்கு அன்பை தருகிறான் என்று முதல்ல 5வது பாட்டு. அடுத்து 6வது பாட்டுல அவர் சிந்தையாய் சிவனார் தீவண்ணர் அந்த நாளர் கண்டீர். அந்தன் என்பது எல்லா உயிர்க்கும் செந்தன்மை பூண்டுதான் அந்தன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த செந்தன்மைக்கு அடையாளமான அந்த நாளன் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து ஊனையா ஐயா நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க ஐயா. ஐயா வீடியோ ஆன் பண்ணுங்க. யாருமா? நீங்க தாங்க ஐயா. இப்ப இது வரல. அதே வீடியோ வரல ஐயா. வீடியோ வரல. முகம் தெரியலங்க ஐயா. எந்த தெரியுதயா? என்னோட சிஸ்டத்தை தெரியுதா? இல்லைங்க ஐயா, தெரியலங்க ஐயா. அதனாலதான் சொன்னேன். வீடியோ ஆன் பண்ணலங்க ஐயா. நீங்க வீடியோ ஆன் பண்ணல. 5வது பாட்டுக்கா வரல. நடுவுல கொஞ்சம் சிக்னல் டல்லாகி வந்தது உங்களோடது. ஐயா இப்ப வருது. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இப்ப வருது. ஐயா நான் பாடுறேங்க ஐயா. படி. அடுத்தது திலகவதி. சரிங்க ஐயா. ஊனையா தலையில் பலி கொண்டுழல் வானை வானவர் தாங்கள் வணங்கவே தேனையார் குழலாளை ஓர் பாகமா ஆனையூரியாரர்
அன்னியூரரே. சிவாய நம. தேனையார் குழலாள் என்று சொல்லி பெருமான் இங்க அன்னியூர அக்னீஸ்வரர் அங்கே இருக்கிற பெருமாட்டியாகிய பெரிய நாயகியை தன்னுடைய பாகமாக கொண்டு ஆனை உரித்த பிரானாக ஆனையூரியார் அன்னியூரர் என்று ஆனை உரித்த பிரானாக நம்முடைய ஆணவத்தை அடக்கும் பெருமானாக காட்டுகிறார். வாழ்க. காலை போய்ப்பாளி. 8வது பாட்டு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். காலை போய் பலி தேர்வர் கண்ணார் நெற்றி, காலை போய் பலி தேர்வர் கண்ணார் நெற்றி, மேலே வானவர் வந்து விரும்பிய சோலை சூழ் புறம் கடரங்காகவே ஆலின் கீழறத்தார் அன்னியூரரே, ஆலின் கீழறத்தார் அன்னியூரரே. திருச்சிற்றம்பலம். சிவாயிரம். கைலாயமத்திலே கல்லால மரத்தின் கீழே இருந்து அந்த சனகாதி முனிவர்களுக்கு அறம் சொன்ன செய்தியை கூறுகிற பாடல். வாழ்க வாழ்க. எரிகொள் மேனியர். சதானந்தன் ஐயா வாங்க. எரிகொள் மேனியர் என்படிந்தின்பராய் திரியுமூவையில் தீயழ சேற்றவர் கரிய மாலோடு நான்முகன் காண்பதற்கு அரியராகி நின்றார் அன்னியூரரே. கரிய மாலோடு நான்முகன் காண்பதற்கு அரியராகி நின்றார் அன்னியூரரே. திருச்சிற்றம்பலம். திருமாலுக்கும் பரமனுக்கும் அரியராகி நின்றார் என்று சொல்கிறார் அப்பர் பரமா. ஆனால் அடியவர்களுக்கு அவர் எளியராகவான் என்பதை சொல்லாமல் சொன்ன பாடல். வாழ்க. அடுத்து வஞ்சரக்கன் கரமும் சிரத்தோடும். ஸ்ரீதேவ் வாங்க. படிக்கிறீங்களா? நல்ல மாலம்மா. தமிழரசி அம்மா வாங்க. தமிழரசி இருக்கீங்களா? தமிழரசி இருக்கீங்களா? ஆத்தூர். சரிங்கய்யா. கணபதி ஐயா வாங்க. நீங்க படிங்க. நடராஜா படிங்க. 2 முன்னாடி கூப்பிட்டாச்சு. நீங்க படிங்க நடராஜயா. சிவாயம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா அன்னியூர் தானங்க ஐயா? ஆமாய்யா. கடைசி பதிகம் 8வது பதிகம் கடைசி 10வது பாட்டு. வஞ்சரக்கன் தானங்கய்யா? ஆமா. திருச்சிற்றம்பலம். வஞ்ச அரக்கன் கரமும் சிரத்தோடும் அஞ்சு மஞ்சுமோர் 6 4 பஞ்சின் மெல் விரலாலடர்த்தாழிழை அஞ்சல் அஞ்சல் என்றார் அன்னியூரரே. பஞ்சின் மெல் விரலால் அடர்த்தாழிழை அஞ்சல் அஞ்சல் என்றார் அன்னியூரரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அஞ்சும் அஞ்சுமோர் 6 4 என்று சொல்லி அந்த 36 தத்துவங்கள்ல முதல்ல இருக்கிற
ஆன்ம தத்துவங்கள் அந்த புறத்தத்துவங்கள் 20 சொல்றது. ஐம்பூதங்கள், அப்புறம் பொறிகள், ஐம்புலன்கள், அதுல அந்த அந்த ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் என்ற அந்த 5 4 20 சொல்றதுக்கான செய்தி. அதுக்கெல்லாம் அவன் அஞ்சேல் என்று சொல்லி நம்மை ஆட்கொள்வான் என்று சித்தாந்த தத்துவத்துல முதல் 20 தத்துவங்கள், ஆன்ம தத்துவம் முதல் 20 தத்துவம் சொல்லி காட்டுறான். உள்ள இருப்பது அந்த கரணம், அது 24 சொல்லுவாங்க. புறக்கருவிகளாகிய முதல் 20 தத்துவங்களை இங்க சொல்லி காட்டுறார். சொன்ன மாதிரி 5 6 4 அதனோட விளக்கெல்லாம் சிவனேசையா விரிவா சொல்லுவார். வாழ்க வாழ்க, நமக்கு கிடைத்த பொக்கிஷம் அவர். வாழ்க சித்தாந்த நன்மணி. நன்றி நன்றி. இதோட நிறுத்திக்கலையா? டைம் ஆயிடுத்து, மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலையா? நேரம் ஆயிடும், அதனால இதை அவன் முடிச்சிடலாம். சரியா இருக்கும். பொன்னூசல் பாடி சரியா முடிச்சு. திருமறை காடு 4. தமிழரசி அம்மா இருக்கீங்களா? தமிழரசி பொன்னூசல் படிங்கம்மா. முதல்ல நான் சொன்னப்போ இந்த சைவ நன்னறி நான்மையில முதல்ல நம்ம என்ன பண்றோம்? திருமுறை ஆசிரியர்களை போற்றுகிறோம், திருக்கோயிலுக்கு போய் சேர்கிறோம், அப்புறம் திருக்கதவை திறந்து அந்த திருப்பள்ளி ஆட்சி பாடுறோம். திருப்பள்ளி ஆட்சி பாடிய பிறகு அடுத்த 4 ஸ்டெப்ல இங்க திருமுறை தமிழோசையாக அந்த முற்றோதல் செய்கிறோம். முற்றோதல் செய்வதற்கு திருக்கதத்தை மூடி, அப்புறம் அதற்கு பிறகு என்ன பண்றோம்? பொன்னூசல் பாடி வாழ்த்து சொல்றோம். வாழ்க. முதல்ல பொன்னூசல், அப்புறம் திருக்கதை அடைப்பித்தல், அப்புறம் வாழ்த்து. இது ஒரு 4, அது ஒரு 4. முதல்ல ஒரு 4 ஸ்டெப், அடுத்து ஒரு 4 ஸ்டெப். சைவ நன்னீர் 4 8. தமிழரசி அம்மா இல்லைன்னா கணபதி ஐயா வாங்கயா, பொன்னூசல் படிங்க. பொன்னூசல் வரமாட்டாங்க ஐயா, நான் படிக்கிறேன் ஐயா. பொன்னூசல் படிங்க. திருச்சிற்றம்பலம். சீரார் பவலங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து சீரார் பவலங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அடியா நான் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா ஆமுதின் அருள் தாளினை பாடி போரார்வீர் கண்மடவீர் பொன்னூசலாடாமோ போரார்வீர் கண்மடவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றி ஐயா. ஆடுவது பொன்னூசலாக இருந்தாலும் பாடுவது அருள்தாள் இணையாக இருக்க வேண்டும் என்று மணிவாசக பெருமான் வாக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. செண்பகவல்லியம்மா பாடுங்க, திருக்கதவம் அடைப்பதற்கான பாட்டு. விடுமீன் வெகுளி. ஐயா எத்தனாவது பதிக்கீங்க? அது திருவாசகம் 45. சரிங்க. விடுமின் வெகுளி வேட்கை. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிகீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே
குடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்கலையே அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைபட்டுருக்கி போற்றுவோம் பூயங்கன் ஆழ்வான் பொன்ன புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. விடுமின் வெகுளி வேட்கை நோன்னு ஆசையும் கோபத்தையும் விட்டதா நம்முடைய காலத்தை வீணாக்குகிறது. அந்த ரெண்டையும் விட்டா இந்த காலம் நமக்கு இனிமையான காலமாக அமையும்னு சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. திலகவதி அம்மா வாழ்த்து படிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணின் நல்ல குரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சலியாத மனமும் அன்பாகலாத கணவரும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவு பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரில் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. உலகியல் நிலையில 16 பேர்களை சொல்ற பாட்டு அம்மா திலகவதி அம்மா பாட்டாங்க. கலையாத கல்வி குறையாத வயது ஓர் கபடு வாராத நட்பு. இது உலகியல் நிலை. நம்ம அருளியல் நிலையில பார்த்தா நமக்கு வேண்டிய 16 பேர்களை நம்முடைய அருள் நந்தி சிவஞான சித்தியார்ல பட்டியலிட்டு இருப்பார். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மையோடு அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவோடு அச்சித்தலாதி இழுக்கிலா அரங்களானால் இறங்குவான் பணியரங்கள். இது உலகியல் நலங்கள், அது அருளியல் நலங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதிர் பிரமபுரத்துறையும் காலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே சிலையது சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இலை நுனை மேல் தடக்கையன் ஏந்திடையால் ஒரு கூரன் அலைப்புணல் சூழ் பிரமபுரத்தருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே வான்முகில் வழாது பெய்க மலுவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்கவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழி மன்றம் கண்ட மலர் கண்கள் வாழி பெருமான் புகழ்
புகழ் கேட்ட வார்த்தைகள் வாழி அவனை வணங்கும் முடித்தென்னே வாழி அவன் சீர்பாடும் வாழி அவனை சீர்பாடும் திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. வாழ்க வாழ்க வாழ்க. வாயே வாழ்த்துகள் எல்லாத்தையும் சேர்த்து வாழ்த்துட்டீங்க. நன்றி நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. ஐயா சாம்பசிவம் ஐயா வாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நிறைவு தெரிவிச்சுங்களா? ஆமாங்க ஐயா. சிவாய நம. நன்றிங்க. சிவாய நம. திருச்சிட்டம்பலம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்புறவும் இன்புறுத்தவும் அனௌன்ஸ் பண்ணி நீங்க பண்ணணும்னு நினைக்கிறார் நடராஜன். நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20 திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை அடியார் பெருமக்களையும் அடியரை கூட்டிய அதிசயம் கண்டோம் என்ற வகையிலே அடியார் திருவடிகளை முக்கரணங்களால் வழிபட்டு மீண்டும் இன்று இரவு நாயன்மார் புகழ் பாடிய நால்வர் என்ற தலைப்பிலே நாயன்மார்கள் குறித்து சுந்தரமூர்த்தி நாயனார், நம்பியாண்டார் நம்பிகள், தெய்வ சேக்கிழார் மற்றும் உமாபதி சிவம் பாடிய பாடலும் பாடல் விளக்கமும் அதைத் தொடர்ந்து CKS ஐயாவின் சிந்தனை ஓட்டமும் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு இன்புறுமாறும் எங்களை இன்புற்று வருவாரும் கேட்டு பணிந்து வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஐயா உங்க 10 நாள் போய் சிதம்பரம் உங்களை எப்ப சொல்ல போறீங்க? சொல்லாங்க ஐயா. ஐயா நடராஜாயா அந்த சிதம்பரம் அகசியமா வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு சொல்ல மாட்டேன்றீங்க. சிவ சிவா. ஐயா ஐயா நடராஜமூர்த்தி சொல்லுங்க சாமி. சொல்லுங்க சாமி. சொல்லுங்க. நொண்டி மாடு வந்தா ரொம்ப பட்டி சாத்தவங்க அந்த காலத்துல. ஓ சரிங்க 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 சரிங்க. அதனால கொஞ்சம் மிண்டபடி எத்தனையோ சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம். கண்ணு ஒரு நேரம் சிம்பிடுது, கண்ணு ஒரு நேரம் பார்வையில் ஒரு நேரம் எப்படி கொஞ்சம் அனுசரிச்சு சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து கொடைக்காத சேர்த்துக்கிட்டா நல்லது. நிதானம் சொல்லி எல்லாருக்கும் நிதானமா கடைபிடிச்சா பண்றோம். அப்படி பொண்ணு வஞ்சல அவரு பாட மாட்டாருன்னு எப்படிங்க சொல்லலாம்? எங்க ஐயோ சிவசிவா சிவசிவா. ஐயா ஐயா முதல்ல உங்களை கூப்பிட்டு பார்த்தோம். கூப்பிட்டு பார்த்ததுல நீங்க வரலங்க ஐயா. எதுக்கு பொண்ணு வச்சுக்கீங்க? பொண்ணு ஊசல் இல்ல, அதுக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க ஐயா. ஐயா ராஜா ஐயா கூப்பிட்டாருல, அவர் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்க முடிவு பண்ணிட்டோங்க ஐயா. சிவசிவா திருச்சி. ஐயா ஐயா நான் எப்பவுமே எப்பவுமே அஞ்சு நிமிஷம் முன்னதான் உட்காருவேன். எப்போ ஐயா இல்லைங்க ஐயா, எப்போ 5 நிமிஷம் முன்ன உட்காருவேன். எப்போ பாட்டாவோடயே கூட வருவேன் நான். ஐயா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. ராஜா ஐயா கூப்பிட்டு பார்த்தாருங்க ஐயா பதிகத்துக்கு நீங்க வரலன்னு ஒண்ணு ஐயா இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் நம்ம முந்திக்கலாம். நான் எப்பவுமே முந்திக்க மாட்டேன். சிவசிவா இன்னைக்கு என்னவோ தெரியல, நான் பொண்ணு சொல் ஐயா அவர் பாட மாட்டாருங்க ஐயா. அவர் வந்து கூப்பிட்டு பார்த்து வரலன்றதுக்காக பாட மாட்டாருங்க ஐயான்னு சொன்னேன். சிவபெருமானே. சிவசிவா திருச்சிற்றம்பலம். நீங்க நடராஜா நீங்க முந்திக்க தப்பு இல்ல, அவர் பாட மாட்டார், அவர் டெக்ளேர் பண்ணதான் அவருக்கு வருத்தமாகுது. அவருக்கு தெய்வத்தை வரிசையில் என்று பார்க்க வேண்டும். அந்த மாதிரி நம்ம அந்த ஐயா தெய்வம் பாருங்க. திருமுறைய காந்திரோட்ல முத்தீஸ்வரன் கோயில்ல ஒரு வருஷம் 3 மாசம் பாராயணம் பண்ணோம். அதுல அப்படியே இருந்துச்சு. இப்ப இவ்வளவு நாள் இப்ப இதை பேசுறத விட இதை பேசுற நேரத்துக்கு அந்த திருப்பூர் இன்னொரு நீங்களே பாடிடலாம். நடராஜ முதல் பாடினா நீங்க 2வது பாட்டு பாடுங்க. கிழங்கு நயனத்தன் 8வது 2வது பாட்டு அது பாடுங்க. நம்ம புண்ணியம் அதிகம். முடிஞ்சு அடுத்த நாளை இப்ப பாடுங்க. அந்த 2வது பாட்டை பாடுங்க, சொல்லிடுங்களேன் உங்க வாயால சொல்லுங்க. 8, 16, 2
சீர விளங்க முத்தங்கயிரக ஏறும் பொப்பலகை ஏறி இனிதமந்து நாராயணன் நான்முகன் அறியா நான் மலர்ந்த நாயன் அடியேற்கே ஊராக இருந்தாலும் உத்திர கோசமங்கை ஆவுதினி அருள் தாளினி பாடி போரார் மழவி பொன்னும் ஜெல்லடமும் நன்றி. ஆடுவது பாடுவது அருள் தாள் இணை. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றிங்க. ஒண்ணும் இல்லைங்க ஐயா. இப்போ பதிகம் முழுக்க உங்களை கூப்பிட்டு பார்த்ததுல ராஜா ஐயா கூப்பிட்ட போதெல்லாம் நீங்க வரலன்றதுல ஒரு முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், சரி இப்போ எல்லாத்துக்கும் லேட் ஆகுதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஐயா அவர் பாட மாட்டாருங்க ஐயா நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னேன். கூப்பிட்டதுக்கு அடியன் எடுத்தேன். அதுக்குள்ள வேற ஒருத்தர் பாட சொன்னாரு. எப்பவுமே நான் 5 நிமிஷம் முன்னதான் உட்காருவேன் கிளாஸ்ல. எப்பவுமே பாட்டா கூடவே தான் வருவேன் நான் இப்போ. ஆமா அதுக்காக வருத்தப்படாதீங்க. மாடு மேய்க்கிறவனுக்கு எல்லா மாடும் ஒண்ணுதான். அது நொண்டி மாடா இருந்தாலும் சரி, நல்ல மாடா இருந்தாலும் வீடு சேரணும், வீடு பேரு அடையணும்னு தான். கவலைப்படாதீங்க. சிவசிவா திருச்சி எனக்கு எல்லா மாடும் ஒண்ணுதாங்க ஐயா. அது மாட்ட உதாரணம் சொல்ல வேணாயா, வேற வேற உதாரணம். மாடுன்றது செல்வங்க ஐயா. மாடுன்றது செல்வம். புரியுதுங்களா? ரைட்டு. அலப்பா கேக்குறவங்களா செல்வமா தோணாது இல்லையா? புரிஞ்சுக்கணும்ல. புரிஞ்சுக்கணும். இங்க நான் நொண்டி மாடு இருக்கிறேன்னு அதனால நம்முடைய பெரிய எல்லா அடியார்களும் சமம். திருடியில கண்ட குயவனார் முதல் திருளையில கண்ட பாணனார் வரை அனைவரும் சமமாக கருதப்படுகிறார்கள். சில நேரத்தில் அந்த கால தாமதத்திற்காக அடுத்தவங்களுக்கு போயிடலாமான்னு எண்ணம் வருது. ஆனா யார் முனைகிறாங்களோ அவங்களுக்கு மனசு நோக்காம அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து, அதனாலதான் அடிக்கடி நான் சொல்றது, தானத்தில் சிறதான். எல்லாரும் அன்னதானம் சொன்னா கூட தானத்தில் சிறதான் நிதானம்னு சொல்லி எல்லாரையும் இதுல அகாமடேட் பண்றதா எங்க வேலையே. ஏன்னா அதனாலதான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். அதனால இதுல யாருக்கும் எந்த வருத்தமும் வேண்டாம். யாரையும் புறக்கணிக்கணும்ன்றா இல்ல எண்ணம் இல்லை. காலதாமதத்திற்காக சில நேரத்துல ஸ்கிப் பண்ணிடுறோம். அந்த ஸ்கிப்பிங் இன்னும் கூட கொஞ்சம் டிலே பண்ணலாம். நம்மளா டெக்ளேர் பண்றதை விட இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து அவங்கள பாட வச்சிடுவோம். இந்த நிகழ்ச்சி சரியா இது இல்ல, கேப் வருது அப்படிலாம் வரும். போட்டிக்காகவும் அழகுக்காகவும் நடத்துறதில்ல. திருமுறை நம்ம படிக்கிறது திருமுறை. அந்த திருமுறை திருக்கோயில் அதை புரட்டுறதும் அதை தேடுறதும் தான் அது ஒரு புண்ணியம். அந்த புண்ணியத்தை நம்ம காலையிலயும் இரவுலயும் செய்யறோம். அந்த புண்ணியத்துக்கான இடத்தை நம்ம நிதானம் பண்ணி கொடுறது தப்பு இல்லை. யாரையும் புறக்கணிக்கிற எண்ணத்தோட இல்ல. அதை இன்னும் கொஞ்சம் நிதானம் கடைபிடிக்கலான்றது நம்ம பெருமான உணர்த்துக்கிறேன். வாழ்க வாழ்க. கேள்விக்கு பதில் நீங்க கோபப்படாம அடியை காத்துள்ள வேண்டும். இது ஒரு பொது நிகழ்ச்சி. எல்லாரும் கலந்ததோ எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும். யாரையும் புறக்கணிக்கிற எண்ணம் கிடையாது. அது என்னவோ தேர்ட் நாள் டைம் டிலே ஆகுது நம்ம நினைக்கிறோம். இல்ல, அந்த டைம் டிலே கிடையாது. அது கூட ஒரு புண்ணிய செயல் தான். காலையில இருந்து திருமுறை புத்தகத்தை தொடர்றதும் தேடுறதும் அந்த செயல் கூட ஒரு புண்ணிய செயல் தான். அதையும் நம்ம அனுபவிக்கிறோம். அவ்வளவுதான். எதுவுமே வேஸ்ட் கிடையாது. என்ன இந்த பாட்டா கூட வளர்த்தனால மறுபடியும் இதுல இருந்து அது போய்
அது மறுபடியும் இதுக்கு வந்து பாட வேண்டியது கொஞ்சம் இது டைம் ஆகுது. நடராஜையா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுங்க ஐயா. இல்ல இருக்கட்டும். ரெக்கார்டிங் இருக்கட்டுமா? சரிங்க ஐயா. சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் வகுப்பு இருக்கு. அன்பர் பெருமக்கள் வந்து கலந்துக்கலாம். ஸ்ரீதேவ் ஐயா இருக்கீங்களா? ஐயா இன்னைக்கு வகுப்புக்கு முடியல. ஆமாங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் டெலிகிராம் சேனல் மூலம் காத்திருக்காரு. நம்ம அவரை பயன்படுத்துறது நம்மளுடைய இதுதான். அவர் எப்போதும் காத்திருக்காரு. முடியலன்னா முன்கூட்டியே சொல்லிடுவாரு. ஐயா இன்னைக்கு நான் வெளியில போறேன் முன்கூட்டியே சொல்லிடுவாரு. கண்டிப்பாக. இன்று இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் உங்க தலைப்பின் கீழே நம்ம வந்து சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு எடுத்துட்டு வரோம். அந்த வகுப்புலயே அன்பர்கள் திருவருகை மனவர்கள உண்மையோட கப்பாளர்களை சித்தாந்த நண்பனே சிவநேசன் ஐயா என்கிற ஸ்ரீதேவையா நமக்கெல்லாம் வாரி வழங்குவார்கள். வாழ்க வாழ்க. அந்த நிகழ்ச்சி அன்பர்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நன்றிங்க. நன்றி. நற்றுணையாவது நம்ம சிவாய. யாரும் எந்த விதத்திலயும் புண்படுத்த வேண்டாம். அதுக்காக யாரும் கோவப்படவும் வேண்டாம். இல்ல ஐயா, அவ எல்லாம் பக்குவப்பட்டவங்க தாங்க ஐயா. இல்ல அந்த சொல்லு வந்து எந்த சொல்லு நம்ம விதைக்கிறோமோ அந்த சொல்லுக்குண்டான பதில் கண்டிப்பா வரும். ஐயா நான் கேட்டதுக்கு நீங்க தவறா நினைக்க வேண்டாம். நினைக்கலையா? தவறா நினைக்காதான் உங்களை இன்னொரு முறை பாட சொல்லிட்டா நாங்க யாரும் தவறா நினைக்கல. நீங்க எங்களை தவறா நினைச்ச ஐயா பாட மாட்டாரு அப்படின்னு சொன்னது நீங்க தவறா நினைச்ச கூடாதுக்காக உங்களை மறுபடியும் பாட சொன்னது. வாழ்க வாழ்க. நன்றி சாமி. ஐயா சிவாயனம் நீங்க பொக்கிஷங்க ஐயா. சிவாயனம் எனக்கு ஒருத்தோடு தேவைதானே. இது ஒரு பொது நிகழ்வு தானே, யாருடைய தனிப்பட்ட நிகழ்வும் அல்ல. நம்ம செய்யல, பெருமான் நம்மளை ஆட்டுவிக்கிறா, நாம் ஆடுகிறோம். அவ்வளவுதான். ஆட்டுவித்தா